ஓகே, நாங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம். தலைப்பு போட்டுக்கோங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நான் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன் தானே, அதுக்கு நீங்கள் இடம் விட்டுட்டு இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் எழுத போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு வேலை செய்ய வேணாம். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் படிச்சிட்டிங்க தானே, நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க? முதல்ல ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு தலைப்பு போட்டிருப்பீங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் எழுதியிருப்பீங்க. நான் சொன்ன கேள்வி முதல்ல எழுதியிருப்பீங்க. அந்த கேள்விக்கு விட எழுதணும். அது கீழே நான் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரக்சர் எழுதியிருப்பீங்க. அது கீழே நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருப்பீங்க. அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு தலைப்பை போடுங்க. ஓகே, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லி தலைப்பை போடுங்க. சரி, இப்போ முதலாவது கேள்வி, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவதற்கான காரணம் யாது? சரியா? ஓகே, அதுக்கு கொஞ்சம் இடவைங்க, நானே விடைய சொல்கிறேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாங்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு செயலை செய்து இருப்போம் எனில் அதை பற்றி பேசுகிறப்ப தான் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நாங்கள் பயன்படுத்துவோம். ஓகே, சொல்லப்போனால் நாங்கள் ஆங்கில மொழியில் இருக்கிற இந்த 12 ஆக்டிவ் வேர்சஸ்லையும் பர்ஃபெக்ட் டென்ஸ் 3ஐயும் நாங்கள் கவனமாக படிக்கணும். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது 3ஐயும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் 100க்கு 100% நாங்கள் கிளியராக படித்து முடிக்கணும். அப்போ தான் லேஸாக இருக்கும். ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நாங்கள் அழகாக முடித்தோம் தானே? எஸ், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நாங்கள் அழகாக முடித்தோம். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நாங்கள் முடித்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் நிறைய உதாரணங்களோட நான் அழகாக 2-3 வாக்கியங்களை வச்சு நான் விளங்கப்படுத்தி சொன்னேன். அப்போ நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் முடித்தோம். இங்கே எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது என்னதுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேயா? இப்போது நீங்கள் இப்படி தான் படிக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட் உங்களுக்கு நல்லா வருதுன்னா சிம்பிள் பாஸ்ட்டும் வரணும். சிம்பிள் பாஸ்ட் நல்லா வந்தால் உங்களுக்கு சிம்பிள் ஃப்யூச்சரும் வரணும். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் நல்லா அழகாக செய்கிறீங்களா இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் அழகாக செய்யணும். பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் அழகாக செய்கிறதா இருந்தால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் உங்களுக்கு ஏழுமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டென்ஸ்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அது தெரியதா இருந்தால் உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் நல்லா தெரியணும். அது உங்களுக்கு தெரியதா இருந்தால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டும் தெரியணும். இப்போ ஒன்றுலேருந்து ஒன்று தங்கி தான் இருக்குது. ஓகே, அதனால தான் ஒன்றை மட்டும் நான் அழகாக டீப்பாக செய்கிறது, மற்றதெல்லாம் சும்மா நோமலாக செஞ்சுட்டுவே போகிறது. ஏன்னா நீங்கள் இப்போ கஷ்டப்படணும், நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சரியா? ஆகவே நாங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்ப்போமே. ஓகே, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாங்கள் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் கண்டிக்கு 4 முறை சென்று உள்ளேன். சென்று உள்ளேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், சென்று இருக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே சேம் மீனிங், குழப்பிக்கொள்ள வேணாம். நான் 4 முறை கண்டிக்கு சென்று உள்ளேன் இப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் 4 முறை கண்டிக்கு சென்று இருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் 4 முறை கண்டிக்கு சென்று இருப்பேன் அப்படிங்கிறது என்ன? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை எழுதுனீங்க இல்லாட்டி இது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நாங்கள் இந்த டென்ஸை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நீங்கள் தமிழில் ஒருத்தர் கூட பேசி பாருங்களேன், நீங்கள் பயன்படுத்துகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கும். ஏதோ ஒரு டென்ஸை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போ அதையே நாங்கள் இங்கிலீஷ்லேயும் பேசலாம், நோ ப்ராப்ளம். பெருசாக ஒரு மலையை பெறற்ற மாதிரியெல்லாம் நீங்கள் தான் நினச்சி கொள்வது, அதுக்கு எனக்கு செய்ய வழியில் நான் சொல்லித்தரது நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஏழுமாக இருக்கும். முக்கியமாக கிரேட் 10 பிள்ளைகள் நிறையா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கவனமாக இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இதை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓலெவலில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற ஓலெவல் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் செல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று எடுக்கலாம். ஓகே, சரிதானே? ஏன்னு சொன்னால் மேக்ஸ் சயின்ஸ் அளவுக்கு இங்கிலீஷ் ஒன்று முக்கியம் இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் ஃபெயிலாக இருந்தாலும் A லெவல் போகலாம். ஆனால் A லெவல் போய் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நாங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துறதுக்கான ரீசன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் கிளியராக. இப்போ நாங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஓகேயா?
உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தாலும் முன்னுக்கு வில் போடணும். ஆகவே சப்ஜெக்ட் வில், அதுக்கு பிறகு நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் போட வேணும். என்னென்னா ஹேவ் போட வேணும். ப்ளஸ் V3 verb object. இப்போ இன்னொரு கேள்வி எழுதிக்கோங்க. நாங்கள் எதற்காக 3 பர்ஃபெக்ட் டென்ஸிலும் V3 வேர்பை பயன்படுத்துகின்றோம்? ஓகேயா? சரித்தானே? இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் வில் ஹேவ் V3 verb object. இந்த V3 வேர்பை நாங்கள் வேறு எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb, 3வது கொலமில் உள்ள verb. ஓகேயா? இப்போது இந்த சப்ஜெக்ட்னு எழுவாயின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஐவியூதே ஈஷீட் எல்லாருக்கும் நாங்கள் வில் பயன்படுத்தலாம். ஐக்கு வீக்கு மட்டும் நாங்கள் ஷெல் பயன்படுத்தலாம். ஹேவ் போட்டிருக்கோம். ஹேவும் ஒரு பி verb தான். சரியா? எனக்கு வில் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டிய பி verb. ஃபியூச்சர் டென்ஸ்னால வில் கட்டாயம் இருக்கணுமே. அடுத்தது ஹேவ்ங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டிய இன்னொரு பி verb. ஆகவே இந்த ஹேவை நீங்கள் வெட்ட இயலா. அடுத்து V3 verb நீங்கள் பயன்படுத்தணும். இந்த ஹேவ் இருக்கார் இல்லையா, இந்த ஹேவை நாங்கள் ஐவியூதே ஈஷீட் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரியெல்லாம் இல்லை. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேயா? அப்போது சப்ஜெக்ட் வில் ஹேவ் V3 verb object தான் ஸ்ட்ரக்சரை எழுதிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரே ஒரு அஃபிர்மேட்டிவ் மட்டும்தான் சொல்லுவேன். ஓகே, மாலா வில் ஹேவ் டன் ஹர் ஒர்க் in 2021. Okay, Mala will have done her work in 2021. இந்த 2021 நாங்கள் இன்னும் ஒரு முறையில் சொல்லலாம் 2021. நோ ப்ராப்ளம், போத்தா கரெக்ட். சரியா? மாலா வில் ஹாவ் டன் ஹர் ஒர்க் இன் 2021 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? மாலா 2021ஆம் ஆண்டில் அவளது வேலையை செய்து இருப்பாள். இது என்ன அர்த்தம்? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் 2022ஆம் ஆண்டு எனது A-level பரீட்சையை எழுதியிருப்பேன். சரியா? நான் சொல்கிறேன்னா என்னுடைய செல்ஃபில். அப்போ நான் எப்படி சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட? ஐ வில் ஹேவ் டன்லே ஃபினிஷ்ட் என்ன? ஃபினிஷ்ட் மை ஹையர் ஸ்டடீஸ் இன் 2022. I will have finished my higher studies in 2022. 2022ஆம் ஆண்டில் எனது உயர்தர படிப்புகளை முடித்து இருப்பேன். சரிதானே? ஓகே, அடுத்து இந்த வில் ஹேவை, இந்த ஐ வில் இருக்கார் இல்லையா, நீங்கள் ஐ வில்ல கண்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் ஐ வில்ல நீங்கள் ஐல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஒரே ஒரு அஃபிர்மேட்டிவ் சொன்னேன். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை கொஷனுக்கு மாற்றுங்க, நெகட்டிவ்க்கு மாற்றுங்க, நெகட்டிவ் கொஷனுக்கு மாற்றுங்க, டபிள்ஸ் கொஷனுக்கு கட்டாயம் எழுதணும். சார் தான் இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்குறேன். நீங்கள் 2021ஆம் ஆண்டு என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். யாருக்கு தெரியும்? உயிரோடு இருக்கமான்னு தெரியாதுண்ணா. வாட் வில் யூ ஹேவ் டன் in 2021? What will you have done in 2021? 2021ஆம் ஆண்டில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேயா? சரி, இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுத வேணும். ஓகே, இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு சில கீவேர்ட்ஸ் இருக்குது, முக்கியமான ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் விளங்கப்படுத்த இயலா ஸ்க்ரீன் ரெக்கார்டரில். ஆகவே எனக்கு யாராவது ஞாபகப்படுத்துங்க, அழகாக ஞாபகப்படுத்தணும். நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டாலும் பரவாயில்ல. இப்படி போடுங்க. என்னென்னு சொன்னால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸை குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான்
கொஞ்சம் தேடி நான் அதை குரூப்பில் போட்டுறேன். ஓகே, சரி. அப்போ நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டை முடித்த மாதிரி பொதுவாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நாங்கள் ஒரு லாங் டியூரேஷன் எடுத்து செய்யணும். ஒரு மிச்ச நேரம் எடுத்து நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்திருப்பீங்க தானே, ஏன்னா நம்ம ஒவ்வொரு டென்ஸையும் ஒழுங்காக செய்கிறனால இப்போ வச்சு ஓட்ட தேவையில்ல. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு கட்டாயம் கீவேர்ட்ஸ் சிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு கட்டாயம் எனக்கு ஞாபகப்படுத்துக்கு நான் மறந்துடுவேன். ஓகேயா? அப்போ நீங்கள் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்னதுன்னு சொன்னால் சில ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸில் 50 எழுதணுமே. அப்போ நான் இதுலேயும் தந்தால் அவ்வளோதான். ஆகவே நீங்கள் அங்கே 50 கட்டாயம் எழுதி ஆகணும். ஷுவர். அது எழுதாட்டி லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன். அடுத்து கட்டாயம் நீங்கள் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் 5 எழுதணும். அங்கே நான் 10 எழுத சொன்னேன். இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, 5 எழுதுங்க போதும், பிரச்சனை இல்லை. ஓகேயா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் 25 எழுதுவீங்க. என்ன 25 மொத்தமாக எழுதி முடிப்பீங்க. அங்கே வந்து எத்தனை 50. ஓகேயா? இப்போ நோ ப்ராப்ளம். சரிதானே? கட்டாயம் நான் சொன்ன வேலையை செய்யுங்கோ, செஞ்சு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் இன்றைக்கி முடித்தாலும் ஓகே. என்ன சொன்னால் நாளைக்கு வந்து நாளைக்கு நான் போடுறதில்ல இந்த வீடியோஸ். நாளைக்கு நான் போடலை, ஏன்னா நாளைக்கு நீ வரேன். அதனால் நான் நாளைக்கு கொஞ்சம் ஒரு லீவ் ஒன்று தரேன். நாளைக்கு நான் இன்னும் போடலை. ஆகவே நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற வேலையை வச்சுக்கொள்ளாதீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் வர எல்லா இயர்ஸும் நீங்கள் செய்கிறதாகத்தானே அர்த்தம். ஆகவே நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பீங்க. ஞாபகப்படுத்துறதுன்னா நாளைக்கு நியூ இயர். நாளைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு செயலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது இந்த வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் அது செய்கிறதா அர்த்தம். ஆகவே நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியாக எழும்புனா நாங்கள் வரப்போகிற எல்லா நாட்களையும் ஏர்லியாக எழும்புகிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அடுத்து நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு கஷ்டமான ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு என்ன பாடம் கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அதை படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு விளங்கிடும். அப்போ அது விளங்கினுச்சுன்னா வரப்போகிற எல்லா வருஷங்களையும் அது ஒரு கஷ்டமான பாடமாகவே இருக்காது. மேக்ஸ் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு நிவர் தானே. ஆகவே ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் மேக்ஸ் செஞ்சு பாருங்கள். இல்லாட்டி சயின்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் வர எல்லா நாட்களும் அது உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஓகேயா? என் நம்பிக்கை அதை தான். நான் ஒவ்வொரு இயரும் செய்கிற ஒரு வேலை இது தான். எனக்கு ஃபுல் வருஷமும் இப்படித்தான் ஆகிறேன். சரியா? அப்போது ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிலீவ்னஸ் மாதிரி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பமாக இருந்தால் நீங்கள் பின்பற்றலாம். ஓகே. அடுத்த ஒரு விஷயம், நாளைக்கு இங்கிலீஷை எழுத வச்சுக்காதீங்க. ஏன்னா இங்கிலீஷில் நாங்கள் எழுதுறது தான் இப்போ மெயினே. அப்போ நாளைக்கு உட்காந்து எழுதி அனுப்பிக்கிட்டு இருக்க வேணாம். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ எழுத இயலுமோ அவ்வளோ எழுதுங்க. சரியா? ஒரு அரை வரல நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். குயிக்காக எழுதுங்க. பிள்ளைலாம் எழுதுங்க. தமிழ் அர்த்தத்தோட எழுதுங்க. ஓகேயா? அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே. தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.